வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண போகிறோம். டிஎன்இபி டேஞ்சன்ட் கோ ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு ஃபைனல் ஆன்சர் கீ வந்தாச்சா இல்லையா, ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் நடக்கும், நம்ம செலெக்ஷனுக்கு சான்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம், செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எல்லா டவுட்ஸையுமே இப்போது ஃபீல்டு அசிஸ்டண்ட் எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே இருக்கும். அதனால் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். முதல்ல போஸ்ட்டோட பேர் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்இபி டேஜன்கோ, ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் டைப் பார்த்திங்கன்னா சிடிஎஸ் டு ஐடிஐ லெவலில் எக்ஸாம் டைப் இருக்குது. எக்ஸாம் நடந்து முடிஞ்ச டேட் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 16, 2025. இந்த எக்ஸாம் எழுதினவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ப்ளஸ் பெர்மனண்ட் போஸ்டிங், அதனால தான் ரிசல்ட் அண்ட் ஆன்சர் கீ அப்டேட் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இப்போது டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ வந்தாச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இன்னும் வரல, ஃபைனல் ஆன்சர் கீ இன்னும் ரிலீஸ் ஆகலை. இது வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னா டென்டேட்டிவ் அல்லது ப்ரிலிமினரி ஆன்சர் கீ மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. டிஎன்பிசி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, கொஷின் ராங்காக இருந்துச்சு, இல்லை ஆன்சர் ராங்காக இருக்குது அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ப்ரூஃபை அப்லோட் பண்ணி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ஜெக்ஷனை அந்த டிபார்ட்மெண்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரூஃபோட கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி நான் கேண்டிடேட் சைட்லேருந்து ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னும் நமக்கு வரல. நெக்ஸ்ட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதுதான் டென்டேட்டிவ் ஆன்சர்னா இனிஷியல் கீ. ஸோ இதில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்றது ஒரு டெம்ப்ரவரியாக கொடுக்குற ஒரு ஆன்சர் கீ தான் அது. அதில் கண்டிப்பாக எரர் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே தான் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் நமக்கு இருக்கும். ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு 100% இது ஃபைனல் கீ, இதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அதுதான் ஃபைனல் ஆன்சர் கீ. ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஃபைனல் ஆன்சர் கீ வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க. ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இன்னும் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீ இன்னும் வரல. இப்போது எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின் என்னென்னா, ஃபைனல் ஆன்சர் கீ எப்போது வரும் அப்படின்னு கேட்குறீங்க. டிஎன்பிசியோட பேர்டன் பார்த்திங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து ஒரு 4 வாரத்துக்குள்ளே ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது ரிலீஸ் ஆகும். ஸோ டைம்லைன் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அல்லது ரிசல்ட்டோடு சேர்ந்து அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு டிஎன்பிசியோட ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி டிஎன்பிசி சைடில் என்ன நடக்கும்னா, அப்ஜெக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க, அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த அப்ஜெக்ஷன்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ ஃபைனலாக ரெடி பண்ணுவாங்க. கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுவாங்க, ரிசல்ட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். அதனால தான் ரிசல்ட்டு டிலே ஆகுது. ஸோ அப்படின்னு ரிசல்ட்டு அதனால தான் டிலே ஆகுது. ஸோ ரிசல்ட்டு ரெடி பண்ணுற வேலை ஃபுல் ஸ்விங்கில் தான் நடக்கும். அவங்க ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த நீங்கள் கொடுக்குற அப்ஜெக்ஷனில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது.
ஃபைனல் ஆன்சர் கீ ப்ளஸ் ரிசல்ட்டு ரெண்டுமே வந்துட்டு பக்கத்தில் பக்கத்தில் தான் வரும். அதாவது உங்களுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி ஃபைனல் ஆன்சர் கீ வரும். ஸோ எக்ஸ்பெக்டட் நம்ம டேட் சொல்லணும் அப்படின்னா ஜனவரி எண்டு இல்லைனா வந்துட்டு ஃபெப்ரவரி 1st ஆர் 2nd வீக்குள்ளே வரும். நிறைய ஃபேக் டேட்ஸு யூடியூப்பில் ஃபேக் டேட்ஸ் கொடுக்குறாங்க, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் வருது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்லி டிஎன்பிசி வெப்சைட்டு, ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டு அஃபிஷியல் நோட்டீஸில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் வந்து டெஸ்டபிளாக இருக்கும். ரிசல்ட்டு வந்த உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிவி வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெடிக்கல் அண்ட் ஃபிட்னஸ் அந்த உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான நீங்கள் ஏதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா, அது அவுட்டோர் அல்லது ஃபீல்டு ஒர்க்கில் நீங்கள் பண்ணியிருக்கிறது, மெடிக்கல் ஃபிட்னஸுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அதுவுமே வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனல் அப்பாயின்மெண்ட்டு, சிவி முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனல் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்போது இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போகணும். எல்லாருக்கும் என்ன சொல்லணுன்னா, டெய்லி வந்துட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ஃபேக் டேட்ஸ் நம்பிட்டு டென்ஷன் ஆகுறீங்க. ஓவர் திங்கிங், ஃபேக் அப்டேட்ஸ் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கீ கம்பேர் பண்ணிட்டா அப்ராக்சிமேட் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணிட்டா கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு காமாக வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் டிஎன்பிசி எக்ஸாம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். பட் வந்துட்டு கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு அவங்க ரிசல்ட்டை கொடுப்பாங்க. ஸோ 100% ரிசல்ட் வரும். ஃபைனல் ஆன்சர் கீ வந்துட்டு இன்னும் வரல. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் வந்திருக்குது. ஃபைனல் ஆன்சர் கீ ப்ளஸ் ரிசல்ட்டு ரெண்டுமே 1 வீக் கேப்பில் வரும். எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டு, அப்படி இல்லைன்னா ஃபெப்ரவரி 1st ஆர் 2nd வீக்குக்குள்ளே வரும். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டாக அப்டேட் இந்த சேனலில் நம்ம போடுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.